நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வணக்கம் and welcome. இது சரவணா ஸ்டோர்ஸ் தங்க நகை மாளிகை வழங்கும் நம்ம வீட்டு கல்யாணம். Powered by Cardio Life, Perfect Care. அன்பு, பாசம், அரவணைப்பு, இது எல்லாத்துக்குமே ஒரு அழகான எடுத்துக்காட்டு தாய்மை. வாழ்க்கையில இது அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போவது திருமணம். அப்படிப்பட்ட திருமணத்தின் அழகான நினைவுகள் தான் நம்ம வீட்டு கல்யாணம். இன்னைக்கு வரப்போற செலிபிரிட்டி ஒரு வெரி ஸ்பெஷல் செலிபிரிட்டி. ஆமாங்க, வெள்ளித்திரை, சின்னத்திரை, இது எல்லாத்துலயுமே அவர் பண்ற கேரக்டர்ஸ் நம்ம மனசை எப்பவுமே கவர்ந்திருக்கு. லெட்ஸ் வெல்கம் சாக்ஷி சிவா. ஆல்ரைட், சோ சிவா, உங்களுடைய திருமணத்தை பத்தி எங்களுக்கு சொல்லுங்க. Where did it all start? ஆக்சுவலாக மேரேஜ் நடந்தது வந்து 1997. 2000ங்க, அது யாரு? செகண்ட் மேரேஜ், டிவியில் ஃபர்ஸ்ட் சீரியல். ஓகே, சோ 1997ல உங்களுக்கு திருமணம். பட் பேசிக் லைன் வந்து அரேஞ்ச் மேரேஜா லவ் மேரேஜா உங்களுது? லவ் பண்ணுற மாதிரி தெரியுது நான் பேசு. அரேஞ்ச் மேரேஜுங்க. இல்ல, இந்த மாதிரி முகத்தை பார்த்து ஏமாறுறவங்க நாங்க கிடையாது. அதனால நாங்க ஜட்ஜ்மெண்ட்டுக்கு போகிறதே கிடையாது. நீங்களே சொல்லுங்க, அரேஞ்ச் மேரேஜ் தான். அரேஞ்ச் தான். அரேஞ்ச் தான். சோ ரொம்ப சமத்து பையனா? இல்ல, ரொம்ப சுட்டி பையன் தான். ஆனா இப்ப கொஞ்சம் சமத்தாயிருக்கு. சமத்தாயிருக்கீங்க. திருமணம் எல்லாத்தையுமே மாத்திட்டோம் அப்படி. கண்டிப்பா. என் மனைவி நிச்சயமா அவங்க வந்து என் லைஃபே மாத்திட்டாங்க. வெரி நைஸ். ஓகே, சோ சொல்லுங்க, எங்க இருந்து ஆரம்பிச்சது உங்க வீட்ல? எப்ப, எந்த வருஷம் பார்க்க ஆரம்பிச்சாங்க? ஒரு சடனா இங்க ரிலேஷன்ஸ், இங்க காமன் ரிலேஷன்ஸ், அவங்க வீட்டுக்கும் எங்க வீட்டுக்கும் காமன் ரிலேஷன்ஸ் எங்க வீட்டுக்கு வந்தாங்க. அப்ப பார்த்த உடனே எங்க அப்பா கிட்ட பேசியிருந்தாரு, இது மாதிரி ஒரு பொண்ணு, நல்ல பொண்ணு, நல்ல ஃபேமிலி, இது மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே, நல்லா படிச்சிருக்காங்க, எம்ஏ ஹிந்தி படிச்சிருக்காங்க. உங்க பொண்ணு, உங்க பையனை நான் கொடுக்கலாமா இப்படி இன்ட்ரெஸ்டடான்னு. உடனே எங்கள் அப்பா சொன்னார், நீங்கள் எம்ஏன்றீங்களே, என் பையன் வந்து +2 தான் படிச்சிருக்கான், அதுவும் பாதியில் விட்டுட்டான், ஏதோ சின்ன வேலை பண்ணிட்டு இருக்கான், அவங்க ஒத்துப்பாங்களா? அப்போ என்ன வேலை பார்த்துட்டு இருந்தீங்க? அப்போ நான் மல்லாதி குரூப்பில் ஐ வாஸ் ஒர்க்கிங் ஆஸ் அன் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட். ஓகே, இப்போ என்ன 3000 ரூபாய் சேலரி. ஸோ அதனால் பால் வந்து அவங்க கோட்டிலே போட்டாங்க எங்கள் அப்பா. ஏன்னா அவங்க இதுக்கு சம்மந்தம் தான், நான் எங்கள் பையனை கொடுக்க நாங்கள் சம்மந்தம். ஓகே, சோ வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்கு, எம்ஏ லிட்டரேச்சர் படிச்சிருக்காங்க, நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. சோ உங்க அப்பா வந்து வெரி ஸ்மார்ட்லி பால் அவங்க கண்டிப்பா. ஏன்னா எங்கள் அப்பா வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், வெரி பிரின்சிபிள்ட் பர்சன். அண்ட் ஐ திங்க் எங்கள் அப்பா தெலுங்குல இஸ் எ வெரி ஃபேமஸ் கேரக்டர் ஆர்டிஸ்ட். சாக்ஷி ரங்காராவ் 450 படம் பண்ணியிருக்காரு, சீரியல்ஸ், ரேடியோ ஆர்டிஸ்ட், ஸ்டேஜ் எல்லாமே எல்லாருக்கும் தெரியும். வெரி வெரி பாப்புலர். ஸோ அதனால் வெரி பிரின்சிபிள்ட் பர்சன். அதனால் எதுவாக இருந்தாலும் ஒரு டேரக்டாக சொல்லிட்டு வரும். ஓகே, ஸோ அப்பா அவங்க உடனே ஃபோன் பண்ணி கேட்டாங்க, ஓகே நம்ம ஃபோட்டோ முதல்ல அனுப்பலாம் சொல்லிட்டு என் ஃபோட்டோ அவங்க ஃபோட்டோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டோம். ஃபோட்டோ பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சி போச்சுன்னு சொன்னேன். ஏன்னா ஆரம்பமே ஃபர்ஸ்ட் அவங்க சொன்னாங்க ஓகேன்ட்டாங்க. ஸோ அதனால் ஒரு +2 அதுவும் ஒழுங்காக படிக்கல, என்னையே அவங்க எம்ஏ படித்த பொண்ணு ஓகேனாவே அவங்களோட இது தெரிஞ்சு போச்சு எனக்கு. ஆனால் நானும் எங்கள் அப்பா எல்லாரும் மைண்ட் செட் பண்ணிட்டோம் ஓகே அப்படின்னு. பட் ஒரு ஃபார்மாலிட்டிக்காக நாங்கள் வந்து பொண்ணு பார்க்கணும், அன்றைக்கே நம்ம விசாதம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் வந்தாச்சு. ஸோ அக்டோபர் 3 எங்களோட ஃபார்மாலிட்டி. மார்னிங் வந்து பொண்ணு பார்க்குறது ராஜமன்றியில் அவங்க ரிலேஷன் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வீட்டில் அரேஞ்ச் பண்ணாங்க. காமனாக ஒரு இடத்துக்கு வர மாதிரி. ஆமாம். ஓகே, ஸோ எங்கள் தாத்தாவும் அப்போ ராஜமன்றியில் இருந்தார். ஸோ நாங்கள் அங்கே வந்து அங்கேயே நாங்கள் போயிட்டு பொண்ணு பார்த்தாச்சு. பார்த்தோன்னே எல்லாரும் எங்கள் தாத்தாவும், ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து சர்டிஃபை பண்ண எங்கள் தாத்தா தான், எங்கள் அம்மாவோட அப்பா. ஆமாம். பொண்ணு முதல்ல பார்த்த உடனே பேக்ரவுண்டில் என்ன பாட்டெல்லாம் ஓடிச்சு? தெலுங்கு பாட்டு நிறைய ஓடிச்சு. தெலுங்கு பாட்டு நிறைய ஓடிச்சுங்களா? ஐயோ, தெலுங்கு பாட்டு நமக்கு தெரியும். ஏன்னா அங்கே நேட்டிவிட்டி இருக்கணும்ல, ராஜமன்றி, இந்த கோதாவரி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் தெலுங்கு பாட்டு. ஆமா ஆமா. அவங்களை பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் நீங்க செம்ம கலரு, நல்ல அந்த ஏஜ், நல்ல யங் ஏஜ். ஏன்னா பயங்கர கலர், அவங்க பார்க்குறது ரொம்ப க்யூட்டாக இருந்தாங்க. அப்படியே ரொம்ப அப்படியே பார்த்துட்டு ரொம்ப பணிவாக இருந்தாங்க. பார்த்த உடனே பிடிச்சி போச்சு எனக்கு. ஆனால் ஒரு பயம், இவங்க இந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்குமா அப்படின்னு. நார்மலாக சொல்லிட்டாங்க. ஆனால் பொண்ணு பார்த்ததுக்கப்புறம் பையன் சரியில்லை அப்படின்னா மனசு உடைஞ்சு போயிடுவீங்களா? அப்படி ஒரு பயம் இருந்தது. அப்புறம் பர்சனலாக பேசணும்னு சொன்னோம், 2 பேரும் பேசணும். இந்த மாதிரி நான் பண்ணுற வேலை இது, நீங்கள் படித்த படிப்பு இது, அது இது ஓகேவான்னு எல்லாருக்கும் தலையாட்டிட்டாவ. இவங்க நிஜமாவே தலையாட்டினாங்களா இல்லை நீங்கள் சும்மா சொல்கிறீங்களான்னு எங்களுக்கு தெரியல. அவங்களே கூப்பிட்டு கேட்டுடலாம். உங்கள் ஒய்ஃப் உடைய பேர்? ராஜ்யலக்ஷ்மி. ராஜ்யலக்ஷ்மி. ஓகே, என்னன்னு கூப்பிடுவீங்க செல்லம்மா அவங்கள?
லக்ஷ்மின்னு கூப்பிடுவேன். லக்ஷ்மி தான் கூப்பிடுங்க. அதே மாதிரி நிஜமாவே கோவம் அதே மாதிரி கோவம் வந்தா தான் முழு பேர் வச்சு கூப்பிடுவேன். ஓஹோ, கோவம் அவங்களுக்கு வந்தா ராஜலட்சுமின்னு இல்லாட்டி லக்ஷ்மின்னு கூப்பிடுவேன். லக்ஷ்மி கூப்பிடுங்க. சோ உங்களுக்கு தெரிஞ்சிரும் உங்களுக்கு கோவம் வந்துருச்சுனா கண்டிப்பா கண்டிப்பா. மொத்த பேர் வச்சு தான் ஆமா, கூப்பிடுவீங்க. ஆமா, ஆமா. பட் செல்லம்மா என்னன்னு கூப்பிடுவீங்க? லக்ஷ்மி தான். லக்ஷ்மி தான். எவ்வளவு அன்பு, எவ்வளவு பாசம், எவ்வளவு லவ். என் வைஃப்க்கு வந்து அவங்க ஊர்ல வந்து ஒரு பெட் நேம் இருக்கு, ராணின்னு கூப்பிடுவாங்க. ராணி. ஏன்னா இவங்க வைஃப் சைடு வந்து எங்க மாமியார் சைடு 7 பொண்ணுங்க. அதுல இவன் 4வது. ஓஹோ. 4வது. ஸோ அந்த 7 பொண்ணுல இவ தான் கொஞ்சம் இன்னும் நல்லா படிச்சவ, கொஞ்சம் நல்லா சிகப்பா இருக்கிறவ. அப்படினால அவங்க வீட்லயே அவ ராணி ஆட்டம் வளர்ந்தா. அதனால ஊர்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ராணி தான் கூடுவாங்க. பட் உண்மை இல்லீங்களா? அவங்க ஒரு ராணியாக உங்க வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் நிறைய மாற்றங்கள் அவங்க நிஜமாவே உங்க வாழ்க்கையில லக்ஷ்மி நான் கொண்டு வந்து வாழ்க்கையில 2 பேர் தான் சரண்டரா இருக்கேன். ஒன்னு கடவுளுக்கு, இன்னொன்னு என் வைஃப்க்கு. ஆஹா. சோ நீங்க சரண்டர் ஆன உங்களுடைய மனைவிய உங்களுடைய வாயாலே சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, செல்லமாக அவங்களை கூப்பிட்டீங்கன்னா வில் வெல்கம் ஹர் ஆன் தி ஷோ. லக்ஷ்மி, லக்ஷ்மி. இங்க நிஜமாவே நீங்க சொன்ன மாதிரி கலரும் சூப்பர் அண்ட் ரொம்ப பவ்யம், வெரி ஃபேமிலி கேர்ள், குடும்ப குத்து வழக்குன்னு வாங்க பாருங்க, அந்த மாதிரி இருக்காங்க. வெரி நைஸ். நிஜமாவே ரொம்ப 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 லக்கி. டச் வுட். ராஜலட்சுமி முதல்ல உங்களை பொண்ணு பார்க்க வந்தாரு ராஜமன்றியில. இவரை பார்த்தோன்னே உங்க மனசுல என்ன ஓடுச்சு? ஹிந்தி சாங். ஹிந்தி சாங். ப்ரூவ் பண்ணிட்டீங்க. டோட்டலி ஹிந்தி. அப்ப தெலுங்குல சரியா வராது. டோட்டலா ஹிந்தி சாங். ஹிந்தி சாங்ல ஒரே ஷாருக் கான்ல வந்தாரா குதிரை மேல? அவன் வரா? இல்ல மாதவன். புது விஷயங்க. பாத்தீங்களா, உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் நாங்க புது சொல்லி விஷயம். கொடுத்துறோம். அப்படிதான் இருப்பாரு. சில பேரும் சொல்லுவாங்க, மாதவன்டா இருக்க ஷார்ட் ஹேர் கட்லாம் பண்ணி. அப்படியே இருப்பாரு. ஓகே. சோ இன்னுமே அந்த blush இருக்கு பாருங்க உங்க முகத்துல. உங்களை முதல்ல பார்த்த மாதிரி ஒரு அழகான blush இருக்கு. ஓகே. சோ ஃபர்ஸ்ட் இவரை பாத்தீங்க, ஹிந்தி பாட்டெல்லாம் பின்னாடி ஓடுச்சு. பட் அவர் வந்து 12th மட்டும் தான் படிச்சிருக்காரு, அதுவும் ஃபுல்லாவும் படிச்சு முடிக்கல. பிளஸ் ஒரு 3000 ரூபாய் சம்பளம் இருக்கும் ஒரு வேலையை தான் பார்த்துட்டு இருக்காரு. உங்க மனசுல ஒரு பயம் இல்லையா? ஏன்னா நீங்க ராணி மாதிரி வளர்ந்துருக்கீங்கன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இவரை கட்டிக்கிட்டா உங்களுக்கு ஒரு பயம், நம்ம லைஃப் செட்டிலா இருக்குமா இல்லையா அப்படின்ற பயம் இருந்ததா? இல்ல அப்படியா நான் தாட்டே இல்லை. ஃபர்ஸ்ட் நான் படிச்சு முடிச்ச அப்புறம் கல்யாணம் தாட் வரல என்ன மைண்ட்ல. எங்க அம்மா இப்படி சொன்னாங்க, சரி ஓகே. அந்த அவ்வளோ தாட் இன்னும் போல. இவ்வளவு சம்பாதிக்கிற நீங்க யோசிக்கவே இல்லை. இவரை பார்த்த உடனே ஓகே ரைட் மாதவன் மாதிரி இருக்காரு. எங்க அப்பா சாக்ஷரங்காராவோட பையன். எங்க அப்பா வந்து வெளியே நல்ல பேர் இருக்கு, எங்க ஃபேமிலி நல்ல பேர் இருக்கு. கண்டிப்பா அவங்க பையன் அவங்க மாதிரி இருப்பான்னு ஒரு அப்பா நம்பிக்கை இருந்து மாமா கூட நல்லா சொன்னாங்க உங்க ஃபேமிலி பத்தி. ரொம்ப நல்லா சொன்னாங்களா? ஆமா. என்ன இன்ஃபர்மேஷன் அப்புறம் கேக்குறீங்க? இல்ல பொய்லாம் சொன்னா தானே கல்யாணம் ஆகும். சோ உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 17 ஆண்டுகள் ஆயிடுச்சு இல்லையா திருமணமாகி? 16 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க. 17th ஸ்டார்டட். வெரி நைஸ். ஓகே. சோ ஃபைனலி ஒருத்தரை பாத்துக்கிட்டீங்க. அன்னைக்கே சொல்லிட்டீங்களா வீட்ல எல்லார்கிட்டயும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு ஒருத்தர்னு? அன்னைக்கே ஓகே பண்ணிட்டீங்க. டைமே வேஸ்ட் பண்ண கூடாது. இதுக்கு நல்ல நேரம் வரும்போது ஏன் அதை வந்து தள்ளி போடணும்? ஆல்ரைட். இது வந்து கண்டிப்பாக அந்த பர்சனலா பேசுனீங்க பாருங்க, அதுக்கு அப்புறம் தான் முடிவு பண்ணிருக்கீங்க கல்யாணம் பண்ணிக்கணும். பர்சனலா பேசுன நேரத்துல என்னெல்லாம் பேசுனீங்க? நான் தலாட்டினேன் எல்லாத்துக்கு. நல்லா ஃபர்ஸ்ட் திங் தெலுங்கு பேச தெரியும், ஆனா அவ்வளோ கரெக்டா அப்போ இல்ல. இங்க வந்த அப்புறம் தான் கொஞ்சம் தெலுங்கு கொஞ்சம் நல்லா பேச ஆரம்பிச்சேன். சோ ஹிந்தி தான் பேசுவீங்க? ஹிந்தி தான். ஏன் பட் உங்க வீட்லயும் ஹிந்தி தான் பேசுவாங்களா? அம்மா கிட்ட தெலுங்கு பேசுவோம், பட் அங்க தெலுங்கு டிஃபரெண்ட் கொஞ்சம். ஓகே. பட் இப்போ தெலுங்கு நல்லா பேசுறாங்களா? நல்லா பேசுறீங்க. ஓகே. பசங்க எப்படி தெலுங்கு நல்லா பேசுவாங்களா? ஃபர்ஸ்ட் கிளாஸா பேசுவாங்க. ஆல் இந்தியா ரேடியோ ப்ரோகிராமா கொடுப்பாங்க அவங்க. ஓ வெரி நைஸ். ஓகே. சோ ஃபைனலி ஒருத்தரை பாத்துக்கிட்டீங்க. பர்சனலா பேசுற நேரத்துல இவங்க என்ன பேசுனாங்கன்னே தெரியல. தம்பி எனக்கு தெலுங்கே புரியலையே, என்ன சொன்னாலும் மண்டே ஆட்டினாங்க. இல்ல தெலுங்குலாம் புரியும். பட் நான் என்ன பேசினேன், நான் சில உண்மைகள் சொன்னேன். என்ன பிடிக்குமா, இது மாதிரி வேற யாரோட ப்ரெஷருக்காகவும் தலையெல்லாம் ஆட்டாத, ஃப்ராங்கா சொல்லு, ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி மெயினா சமையல் விஷயமா எனக்கு நான் சாப்பாடுறாம இப்பெல்லாம் இந்த ஃபீல்டு வந்தா கொஞ்சம் சாப்பாடு கண்ட்ரோல் பண்ணிருக்கேன். அதர்வைஸ் நான் எல்லாம் அப்பெல்லாம் சாப்பிடாதே கிடையாது. அப்படின்னா வெஜ்ல பியூர் வெஜ் நல்லா சாப்பிடுவேன். நல்லா சாப்பிடுவேன். சமையல் தெரியுமா? அது ஒண்ணு எனக்கு நார்த் இந்தியன் தெரியும், அது தெரியும், இது தெரியும் எல்லாம் இல்ல இதெல்லாம் தெரியும். சமைக்க தெரியுமான்னு கேட்டிங்களா? கேட்டேன். அதான் சைனீஸ் தெரியும், எல்லாமே தெரியும், பட் சமைக்க தெரியாதுன்னு சில பேர். பட் உங்களுக்கு சமையலும் தெரியும். நல்லா சமைப்பீங்களா? நீங்க சூப்பரா சமைக்கிற டிஷ் எது சார்? நிறைய இருக்கு. எனக்கு நான் என்ன பிடிக்கும் சொன்னா அதை வந்து அவளுக்கு தெரியாட்டியும் அதை கத்துக்கிட்டு உடனே பண்ணுவா. ஹோட்டல்ல சாப்பிட மாதிரி இருக்கும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
வெல்கம் பேக். இது சரவணா ஸ்டோர்ஸ் தங்க நகை மளிகை வழங்கும் நம்ம வீட்டு கல்யாணம். பவர்ட் பை கார்டியா லைஃப் பர்ஃபெக்ட் கேர். சோ அக்டோபர்ல முடிவாச்சு நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னு. சோ நிச்சயதார்த்தம் அப்படின்னு ஏதாவது ஆச்சுங்களா உங்களுக்கு? ஆமா, அன்னைக்கு ஈவினிங். அவ்வளவு ஃபாஸ்டாவா? அவ்வளவுதான். மார்னிங் 10 o'clock அப்படியே பொண்ணு பார்த்தாங்க, 1 மணிக்கு அப்படியே நிச்சயதார்த்தமா ஆயிடுச்சு. ஓகே. and அன்னைக்கே டிசைட் பண்ணாங்களா திருமணம் என்னைக்குன்னு? ஆமா ஆமா. என்னைக்கு ஆச்சு உங்களுக்கு கல்யாணம்? நவம்பர் 12th. அக்டோபர் அடுத்த மாசமேவா? ஆமா. என்னங்க இவ்ளோ ஃபாஸ்டா இருக்கீங்க? அவ்வளவுதாங்க. ஒரே மாசத்துல பாக்குறீங்க, பிடிச்சிருக்கு, அடுத்த மாசம் திருமணம். ஆமா. ஏன்னா நல்ல முகூர்த்தம் இருக்கு அப்படினாங்க. ரைட். சோ நவம்பர் 12th திருமணத்துக்கு ரெடி ஆயிட்டீங்க. பட் அந்த டைம்ல தான் ஒரு முக்கியமான ட்விஸ்ட் வந்தது அப்படின்னு கேள்விப்பட்டோம். ஆமா. உங்க ஜாதகம் செட் ஆகல அப்படின்றாங்க. சோ அது என்ன ஆச்சு ஆக்சுவலி? அதான் நாங்க நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சு, வீட்டுக்கு போயிட்டோம். அதுக்கப்புறம் ஆக்சுவலா எங்க அம்மாவோட கடைசி தங்கச்சியோட புருஷன் சித்தப்பா, அவர் தான் எங்க டோட்டல் ஃபேமிலிக்கு வாஸ்து சரி, ஜாதகம் சரி, வேற எந்த விஷயமா இருந்தாலும் நல்ல விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அவர் தான் பார்ப்போம். ஆக்சுவலா எங்க அம்மா அவங்க வந்து என்னன்னா போஸ்டல் அமைச்சிருக்காங்க இவங்களோட ஜாதகத்தை. ஓஹோ. அது வந்து சில ஸ்ட்ரைக் இதனால போஸ்டல் டிலேல, அவரும் போஸ்ட் ஆஃபீஸ் தான் ஒர்க் பண்றாரு. ஆக்சுவலா அவருக்கே வரல. இதுக்குள்ள இன்னொரு சித்தியோட ஹஸ்பண்ட் சென்னையில இருக்காரு. அவர் ஓவராலா பார்க்காம சும்மா அங்கேயிருந்து பார்த்து நல்லா இருக்கு அப்படின்னாரு. பட் அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வந்தவொடனே இது மாதிரி ஃபோன் பண்ணி பேசுறாரு எங்க அம்மா கிட்ட. இது மாதிரி சேவா தோஷம் ஏதோ இருக்கு, தோசம் சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப ஜாஸ்தி, அவருக்கு இல்லாத மாதிரி எனக்கு இருக்கு. ஆமா இருக்கு மாதிரி. இந்த கல்யாணம் பண்ணா ஆளு நீங்க காலி ஆயிடுவீங்கன்னு ஆமா, சொல்றாங்க. நான் காலி ஆயிடுவேன். ஆனா அதுக்குள்ள நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சு. ஆயிடுச்சு. ஓ மை காட். எங்க அம்மா வந்து அந்த செகண்ட்ல எங்க அம்மாக்கு வந்து ஸ்டில் ஷீ சஃபரிங் வித் ஹார்ட் ப்ராப்ளம். ஐயோ. என்ன அவ்வளோ ப்ரெஷர். அந்த ஒரு மாசம் அந்த கல்யாணம் ஆகிற வரைக்கும் அந்த இது பார்த்தீங்களா, வீட்டில் ஒரு கெட்டது நடந்தால் எப்படி இருக்கும் அது மாதிரி தான் ஒரு அட்மாஸ்பியர் வீட்டில். அதுக்கப்புறம் நாங்கள் பட்ட அவசரம் ரொம்ப வேர்ஸ்ட். இவ வேற அப்பப்போ ஃபோன் பண்ணுவா. நான் வந்து ஆர்டிஃபிஷியல் அப்பவே ஆர்டிஸ்ட் ஆயிட்டேன். அதெல்லாம் மனசுல வச்சுக்காம. நீங்க சொல்லவே இல்லை எங்ககிட்ட இந்த மாதிரி ஜாதகத்துல பிரச்சனை இருக்குன்னு சொல்லவே இல்லை. சவே தோசை சொல்லிட்டு எங்களுக்கு அம்மாக்கே தெரியாது, உங்க அம்மாக்கே தெரியாது. ஓகே. சோ மறைக்க ஆரம்பிச்சிட்டீங்க ஆமா. உங்ககிட்ட. சோ நடுவுல இந்த மேரேஜ் ஸ்டாப் ஆகும் கூட நினைச்சோம் நாங்க. ஓ. ஆனா எங்க அப்பா நான் எல்லாம் இது பண்ணி அப்புறம் நிறைய பேர் ஜாதகம் பார்த்துட்டு கடைசியில we came to a decision. இந்த மாதிரி எல்லாரும் ஒருத்தர் காட்டலாம், அவர் என்ன சொல்றாரோ வில் ஸ்டிக் ஆன் டு தட். ஓகே. எஸ் ஆர் நோ எதுவாக இருந்தாலும் அப்படின்னு ஓகே அப்படின்னு நான் பயத்தில் தான் ஒத்துக்கிட்டேன். எங்கள் அப்பா பயத்தில் ஒருத்தன். எங்கள் அம்மாவுக்கு இன்னும் ஒரு அவர் இல்லை வேணாம் சொல்ல மாட்டார் அப்படின்ற ஒரு இதில் ஓகேன்னாங்க. அது அவர் யாருன்னா டிடிடி திருமல் திருப்பதி தேவஸ்தானமோட பஞ்சாங்கம் எழுதுறவர். அவருக்கு எங்கள் அப்பா ஃபோன் பண்ணி இது மாதிரி இதான் விஷயம், இது மாதிரி ஆயிடுச்சு, என்ன பண்ணலாம், நீங்கள் என்ன சொல்லுங்க அதுக்கேற்ற மாதிரி அப்படி சுச்சுவேஷன் சொன்னார். ஒரு 2 days டைம் கொடுங்க. நாங்கள் அந்த 2 days பட் அவஸ்தை இருக்கு பாத்தீங்களா. அந்த 2 நாள் ரொம்ப லாங்கா இருந்திருக்கும் இல்லீங்களா? பயங்கரம். ஆனா இவங்களுக்கு தெரியாது எதுவுமே தெரியாது. ஸோ அந்த 2 days கழிச்சு ஃபோன் பண்ணும்போது நாங்கள் எல்லாரும் உட்காந்து பூஜை நார்மலாக பூஜை பண்ணுவோம். பட் அப்பெல்லாம் இப்போ நீங்க ஓவரா பூஜை பண்ணுவீங்களே? ஓவரா பூஜை பண்ணிட்டு இது பண்ணுவேன். கடைசியில் ஃபோன் பண்ணுவேன், யூ கேன் கோ ஹெட் அப்படின்னு க்ரீன் சில் கொடுத்துட்டாரு. சூப்பர். அன்னைக்கு வீட்டில் கொண்டாட்டம் தான். உங்க அம்மாக்கு எப்படி இருந்தது அந்த ஃபீலிங்? எங்க அம்மாக்கு வெளியே சிரிக்கிறாங்க தவிர உள்ள ஆனாலும் அந்த பயம் இருக்கு உங்களுக்கு. இப்பதான் எங்க அம்மா நம்புறாங்க. 16 வருஷம் ஆயிடுச்சு. இவளை கட்டிக்கிட்டு நான் எந்த ஸ்டேஜ்ல இருந்து எந்த ஸ்டேஜுக்கு வந்தேன் இதெல்லாம் பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் எங்க சித்தாவை போட்டு நாங்க செம்ம டோஸ் விட்டோம். என்னன்னா அவர் வந்து அவசரத்துல கொஞ்சம் அவசரத்துல டீப்பா பார்க்கல. சில விஷயங்கள் வந்து ரொம்ப டீப்பா பார்க்கணும். ஓவராலா அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு. அதுக்கப்புறம் அவரும் ஒத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் நாங்க சந்தோஷமா வெரி குட் சந்தோஷமா மகிழ்ச்சிகரமா இருக்கீங்க ரெண்டு பேரும். So finally the marriage happened on November 12th. November 12th. ஆமா. November 12th உங்களுடைய திருமணம் ஆகுது. வேற எந்த மாதிரி சடங்குகள்லாம் ஃபாலோ பண்ணீங்க உங்க திருமணத்துல? எங்களோட பிராமின் ட்ரெடிஷன் படி ட்ரெடிஷனல் தெலுங்கு வெட்டிங். தெலுங்கு பிராமின் வெரி வெரி சிம்பிள். எங்க அப்பாவும் செலிபிரிட்டிஸ் எல்லாம் கொடுத்தாங்க தவிர வேற யாருமே இவங்க சைடுல இருந்து அவளுக்கு வரல. இவங்க சைடுல வந்தாங்க, எங்க சைடு அங்கே வந்தாங்க. எங்க ஃபேமிலி இது வரைக்கும் ஒரு சின்ன மண்டபம் மேல ஓப்பன் டெரஸ்ல டென்ட் போட்டு பட் சம்பிரதாய பிரகாரம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் எந்த குறையும் இல்லாம எல்லாம் பண்ணாங்க. ஃபுல்லாவே பண்ண வேண்டியது. அதே மாதிரி வரதட்சணைன்னு நான் இது வரைக்கும் வாங்கினது கிடையாது. அவங்க சந்தோஷமா அவங்க அம்மா நான் பண்றேன் செலவெத்திக்கிறேன் கல்யாணம் பண்றேன் அப்படின்னு அவங்க பண்ணாங்க. ரைட், அவ்வளோ அதோட. வெரி நைஸ்.
உங்களுக்கு அந்த திருமணம் ஆகும்போது கண்டிப்பாக அந்த ஸ்டேஜ்லயும் உங்களுக்கு அந்த நினைப்பு வரலீங்களா? என்னடா இவர் சம்பளம் 3000 கண்டிப்பா பத்தவே பத்தாது. ஸோ எப்படி உங்களுக்கு மனசுல ஏதாவது பயங்கள் இருந்ததா? இல்லை நான் ரொம்ப சின்ன குடும்பம்லேருந்து வந்திருக்கேன். ஸோ அது வந்து என்னன்னா ராணி ஆட்டம் வளர்ந்தான் சொன்னாங்கன்னா நீங்க உங்களுக்கு ஏதோ இமேஜினேஷன் வேற மாதிரி இருக்கும்ல. இல்லன்னா இவங்க வந்து இல்ல ஒரு இட்லி இருந்தா கூட அதுதான் 7 பீஸ் அவங்க வீட்டுல அவங்க 2 பீஸ் கொடுக்கறது. அது ஏன்னா இவங்களோட ஸ்டோரி கேட்டீங்கன்னா என்னன்னா 7 பொண்ணுங்க. எங்க மாமா இஸ் a வெரி பிக் ட்ரெஷரி ஆஃபீஸர் இன் ஜெகதல்பூர். பட் ஒரு மேரேஜ் போயிட்டு வரும்போது வலிக்கு வந்து ட்ரெயின்ல இறந்துட்டாரு. ரொம்ப சின்ன வயசுலயே. ரொம்ப சின்ன வயசுல இவ 7th படிக்கும் போது. ஓஹோ. ஸோ 7 பொண்ணுங்க. எங்க மாமியார் என்னோட ஒன்று எதுவும் படிக்கல. ஸோ அவரோட ரொம்ப பிரின்சிபல் ரொம்ப பேர் இருக்கு. அதனால ஒரு அட்டெண்டர் போஸ்ட் கொடுத்த அவங்க அம்மாவுக்கு அந்த சம்பாதத்துல 7 பொண்ணுங்களுக்கும் கல்யாணம் பண்ணி சோ பியூட்டிஃபுல் இல்லீங்களா? எந்த குறையும் வைக்காம கல்யாணம் பண்ணி என்ன இப்போ குழந்தை பிறந்துச்சா பேர் வச்சாங்க எல்லா ஃபங்க்ஷனுக்கும் வந்து எல்லாம் கொடுத்து இது பண்ணி ஷீ இஸ் எ வெரி கிரேட் லேடி. God bless her. கண்டிப்பா. ரைட். ஸோ திருமணம் ஆன உடனே தான் நான் எங்கேயோ போயிட்டேன், நான் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் ஆயிட்டேன் அப்படின்னீங்க. ஸோ அந்த அந்த மாற்றம், அந்த ட்விஸ்ட் எங்கேருந்து வந்தது? உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சு, மேரேஜ், இதுக்கு இடையில நான் ஒரு சின்ன பிரச்சனை வந்து ஆஃபீஸில் வேலையை விட்டேன். நீங்களே விட்டுட்டீங்க? நிச்சயதார்த்தத்துக்கு கல்யாணத்துக்கு நடுவுலயே ஒரே மாசம் கேப்ல? ஆமாம், விட்டுட்டேன். ஸோ மேரேஜ் அப்போ சொல்லியாச்சு நான் இப்போ வேலை பண்ணுறது. நான் அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து மேரேஜ் முடிச்சுட்டு எங்கள் காட்ஃபாதர் இருக்கார், எங்கள் வைஸ் சேர்மன், அவர் வீட்டுக்கு போகும்போது இது மாதிரி கல்யாணம் ஆயிடுச்சுன்னு போய் பார்த்தோம். அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டார். மாதிரி வேலை பாருமா புருஷன் கிட்ட கோச்சிக்கிட்ட வேலை விட்டான் அப்படின்னு. சரி நீங்கள் தான் அதை பார்த்து இவ தான் பேசினான், நான் எதுவும் பேசலை, எனக்கு அந்த இது ஈகோ ப்ராப்ளம் இருக்குல்ல, நான் எதுவும் பேசலை. இவ தான் பேசவொடனே வரசல் அப்படின்னு இது பண்ணுங்க. ஸோ அது மாதிரி திருப்பி நீங்க வந்து work போனீங்க. வேலை அதே கம்பெனிக்கு போயிட்டீங்க, ஆமா, ஆமா. அங்கேயே வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க. ஸோ உங்களுடைய முதல் வாய்ப்பு தொலைக்காட்சி பொறுத்த வரைக்கும் எப்போ வந்தது? ஆக்சுவலாக என்னன்னா அங்கே வேலை பண்ணும்போதே எங்கள் அப்பாவோட பிளேஸ் எல்லாம் எங்கள் அப்பாவோட கேரக்டர் இருந்தால் நான் என்னோட கம்பெனியில் ஆனுவல் டே செலிப்ரேஷன்ஸ் நான் பண்ணேன். நான் ஓல்டு கேரக்டர்ஸ் எல்லாம் அதுக்கு எங்கள் அப்பா வந்து டைரக்ட் பண்ணுவார், ரிஹர்சல்ஸ்லாம் கரெக்ட் பண்ணுவார், இது மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அப்போல்லாம் 13 எபிசோட்ஸ்லாம் வரும், விஜயவாகினி, 7 சேனல், இதெல்லாமே எங்கள் அப்பா பண்ணும்போது ஒரு 2-3 இதில் பண்ணேன். விஜயவாகினி பண்ணேன், 7 சேனல் பண்ணேன், எல்லாம் தெலுங்கு இது பண்ணேன். ஓகே. அதில் ஒரு ஆர்டிஸ்ட் நர்ரா வெங்கடேஸ்வரன் சொல்லிட்டு அவர் எங்கள் அப்பா கிட்ட இந்த மாதிரி சொன்னார், டேய் அன்றைக்கி உங்கள் பையன் கிட்ட நல்லா பண்ணடா, சூப்பராக பண்ணான், நான் பாலாஜி டெலிவிஷன்ஸில் ஒரு சீரியல் பவித்திர பந்தம்னு அதில் மெயின் கேரக்டர் சொல்லியிருக்கேன், போய் பார்க்க சொல்லுன்னு. நான் அப்போ எங்கள் பாஸ் வீட்டில் இருந்தேன். அப்போ எங்கள் அப்பா அப்போ வந்து ஹேங்கோவர், அந்த தூக்கம் இல்லாமல் ஹேங்கோவர், வேற ஹேங்கோவரில் தூக்கம் இல்லாத ஹேங்கோவர், வேற ஹேங்கோவர் இல்ல, தெளிவா வர சொன்னீங்க. ஓகே ஓகேவா. அப்போ எங்கள் அப்பா ஃபோன் பண்ணி இது மாதிரி அவர் ஃபோன் பண்ணிக்காரு, நீ பாலாஜி டெலிவிஷன்ஸ் போ அப்படின்னாரு. நான் போக மாட்டேன்ட்டேன். ஏன்னா எனக்கு வந்து இந்த ஃபீல்டே எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை, ப்ளஸ் எங்கள் அப்பாவுக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. திடீர்னு போக சொல்ல நான் போக மாட்டேன், நான் போகல. ஆக்சுவலாக அந்த கேரக்டர் வந்து மெயின் கேரக்டர் வந்து ராகுல் பண்ணார், புதுநாத் ராகுல் பண்ணார். அதுக்கு அடுத்த நாள் வீட்டுக்கு வந்தபோது எங்கள் அப்பா கொஞ்சம் திட்டின உடனே அவருக்காக சும்மா போன உடனே டைரக்டர் ராஜீவ் பிரசாத் சார், என் ஃபர்ஸ்ட் டைரக்டர் அந்த இதில் பவித்திர பந்தம், நம்ம ரோஹிணி மேடம் இருப்பாங்களா, ரோஹிணி மேடம் சார், அவங்க அண்ணன் கூட நர்ரா சார் கூட காம்படிஷனில் 5 சீன் பண்ணேன். அப்படின்னு அப்புறம் வந்துட்டேன், அவ்வளோதான், அப்புறம் வந்துட்டேன். அது பார்த்தா என்னென்னா கரெக்டாக என் பொண்ணு 2000 ஜூன் 20th பிறந்துச்சு. மார்னிங் பிறந்தது, நைட் டெலிகாஸ்ட் ஆச்சு என்னோட அந்த பண்ணது. ஸோ அதனால் நான் என்னோட என்ட்ரி ஆஸ் எ ப்ரொஃபஷனலாக நான் என்ட்ரானது அதான் ஃபர்ஸ்ட் சீரியல். ஸோ என்னோட என்ட்ரி வந்து ஃபீல்டுக்கு என் பொண்ணோட டேட் ஆஃப் பர்த் பிறநாளைக்கு நான் ஒரு இதாக வச்சுக்கிட்டேன் நான். அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோ வந்து வேற ஒரு தமிழ் கம்பெனிக்கு போயிட்டு தெலுங்கு தமிழ் கே ரங்கராஜன் சாரோட செபதம் சொல்லிட்டு டிடியில் அதில் ஒரு ஒன் ஆஃப் தி ஹீரோவை பண்ணேன். ஸோ அது மாதிரி எங்கள் மல்லாடி குரூப் வைஸ் சேர்மன் என்னோட காட்ஃபாதர் மிஸ்டர் MS மூர்த்தி, ஸோ அவர் வந்து என்கரேஜ் பண்ணார், சரி பரவாயில்ல போயிட்டு வா, ஏன்னா அவருக்கும் இந்த ஆர்ட்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப என்கரேஜ் பண்ணுவார். அவரால் தான் நான் ஃபீல்டுக்கு வந்தேன், அவரால் தான் நான் இன்னைக்கு ஒரு வீடு கட்டினேன், அவரால் தான் ஸ்டில் ஏதாச்சும் ஒரு ஃபைனான்ஸ் ப்ராப்ளம்லாம் சர்வை பண்ணுறதுக்கு அவர் ரெடியாக இருப்பார். அவர் போய் கேட்குறதான் கேட்டவனே கொடுத்துருவார். எஸ், டெஃபினெட்லி இஸ் மை காட் ஃபாதர். அதே மாதிரி எனக்கு பையன் பொண்ணு, என் பொண்ணு பேர் லலிதா, சாய் லலிதா, பையன் பேரும் சாய் தேஜஸ்வி, பொண்ணு பேர் சாய் லலிதா. ஆனால் சாய்பாபா பக்தர் இல்லை, ஆனால் பொண்ணு பிறந்தா கண்டிப்பாக சார் உங்கள் மேடமோட பேர் தான் வைப்பேன்னு நான் சொன்னேன். அதே மாதிரி வச்சேன். அதே மாதிரி பொண்ணு வயிற்றில் இருக்கும்போது ஃபர்ஸ்ட் பையன் பிறந்தான், அதுக்கப்புறம் பொண்ணு வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாங்கள் ப்ரே பண்ணோம்.
அப்போ ப்ரெக்னென்ட் இருக்கும்போது வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு ஸ்கேனிங் எடுத்தோம் பையன் இருக்கும்போது. பார்த்தோன்னே பையன் சொன்னாங்க, பையன் பிறந்தான். அப்புறம் மறுபடியும் ஸ்கேனிங் எடுத்தோம், பையன் சொன்னாங்க. ஐயோ பொண்ணு வேணும் சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன், ஒய்ஃபை பக்கத்தில் உட்கார வச்சு லலிதா சஹஸ்ரநாமம் டெய்லி உட்காந்து ஃபுல்லாக படிப்பேன். கரெக்டாக அந்த 9th மந்த் முன்னாடி எங்களோட விஜயவாடாவில் எங்கள் கனகதுர்கா டெம்பிள், அந்த அம்மன்னா எங்களுக்கு ரொம்ப இது. அவங்கள போய் ப்ரே பண்ணுறோம், அவங்கள பார்த்த உடனே ஒய்ஃப் ஃபெயிண்ட் ஆகிட்டா. அச்சோ, அங்கேயே ஃபெயிண்ட் ஆகிட்டா. அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்தோம், பொண்ணு பார்த்தா பொண்ணு பிறந்துருச்சு. அன்பிலீவபிள். ஏன்னா எனக்கு ரொம்ப தெரிஞ்ச டாக்டர் சொன்னாங்க, என்ன தெரியல என்னாச்சுன்னு தெரியல. கண்டிப்பாக நான் அந்த அம்மனும் இந்த அம்மா இவங்களும் அம்மா மாதிரி தான், அவங்களோட லலிதா அந்த பேர் நான் வச்சுக்கிட்டேன். வெரி நைஸ். ஸோ ஒரு பையன் ஒரு பொண்ணு. ஆமாம். ஆல்ரைட். ஹனிமூனுக்கு எங்கே போனீங்க நீங்கள்? ஹனிமூன் எங்கேயும் இல்லை. ஏங்க? ஏன்னா நான் அப்போ தான் சொன்னேன்ல, வேலை சின்ன சம்பளம், நடுவில் வேலை வேறு விட்டேன். அந்த கோரில் எங்கள் அப்பா இருக்கார். நான் வந்து டோட்டலி டிபெண்ட் ஆன் மை பேரண்ட்ஸ். ஆமாம், எங்கள் அப்பா. அதனால் ஹனிமூன் எதுவும் பிளான் பண்ணல. நானும் தெரியும் எனக்கு, நானும் பேரண்ட்ஸை கஷ்டப்படுத்துகிறேன், இதுக்கு மேலே கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு. பட் இவங்களோட எங்கள் மாமியாரோட வீடு ஜெகதல்பூர், மத்திய பிரதேஷ். ரியலி எக்ஸலண்ட் பிளேஸ் அது. வைசாக்லேருந்து நீங்கள் அரக்கு வேலிலேருந்து இன்னொரு 200 கிலோமீட்டர்ஸ் போனீங்கன்னா அந்த ரூட்டில் நம்ம குணா படம் எல்லாம் எடுத்தாங்க பார்த்தீங்களா, புர்ரா கேவ்ஸ் அதெல்லாம் வரும். ஒரு 54 டனல்ஸ் வரும். ட்ரெயினில் தான் போகணும். ட்ரெயினில் போகணும். உங்களுக்கு ட்ராக்ஸ் கீழே யூ வில் சி வேலி, யூ வில் சி கிளவுட்ஸ், எல்லாம் நேச்சர் எக்ஸலண்ட்டாக இருக்கும். சோ பியூட்டிஃபுல். செம்ம பிளேஸ் அது. ஸோ அதுவே எங்களுக்கு ஹனிமூன் நாட் ஹனிமூன் இருந்துச்சு. மாதிரியா? பிஃபோர் ரிசப்ஷன் ஹனிமூன் நாட் இருந்தது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக். இது சரவணா ஸ்டோர்ஸ் தங்க நகை மளிகை வழங்கும் நம்ம வீட்டு கல்யாணம். பவர்ட் பை கார்டியா லைஃப் பர்ஃபெக்ட் கேர். ஆல்ரைட். ஸோ வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் யாரெல்லாம் வந்திருந்தாங்க, என்ன சடங்குகள் எல்லாம் பண்ணீங்க அதை சொல்லுங்க. அதான் இப்போ இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா இங்கே மேரேஜ்க்கு முன்னாடி அங்கேயே ஒரு சின்ன ரிசப்ஷன் ஆட்டம். ஓகே. மாடியில் நான் உட்காந்துருக்கேன். ஒன்று அதான் பாருங்க, அவ்வளோ சோகமாக உட்காந்துருக்கேன் பாருங்க. பட் எப்படியுமே அந்த டைம்ல நீங்க ஒரு ஆர்டிஸ்ட் ஆகல இல்லையா, அதனால அப்போ செலிபிரிட்டி ஃப்ரெண்ட்ஸ் இருக்க வாய்ப்பு கிடையாது. பட் உங்களுக்கு ஒரு சிம்பிள் ட்ரெடிஷனல் ஃபங்க்ஷனா தெரியுது. ரொம்ப ரொம்ப சிம்பிள் ட்ரெடிஷன், பக்கா ட்ரெடிஷன். ஆல்ரைட். அப்புறம் இது வந்து என்னன்னா ஒரு சிம்பிளா எங்க தாத்தாவோட ஸ்டூடெண்ட், ஷீஸ் a டாக்டர், அவங்க வீணை கச்சேரி வச்சாங்க. நல்லா இருந்தது. மேரேஜ் வந்து இந்த ஏர்லி மார்னிங் 6 and odd. ஆனா எங்களுக்கு வந்து 1 மணிக்கு எழுப்பிட்டாங்க. இந்த ரிசப்ஷன் முடிஞ்சு சாப்பிட்ட உடனே ஒரு 1/2 மணி நேரம் தூங்கினா எழுந்திரி குளிக்கணும்னு சொல்லிட்டு அது மாதிரி இது பண்ணி, அப்புறம் இந்த ஃபோட்டோ வந்து மார்னிங் மேரேஜ்க்கு. என்னன்னா அதான் எதிர் சொன்னா ஹால் அப்படின்னுவாங்க. என்னன்னா இப்போ எங்க ஃபேமிலி நாங்கள் எல்லாரும் உட்காருவோம், அவங்க வந்து எங்களுக்கு மரியாதை பண்ணுவாங்க. ஓகே. இந்த பர்ஃப்யூம் போடுறது, இந்த சீப்பு கொடுக்கறது, இந்த கண்ணாடி கொடுக்கறது, இது மாதிரி மஞ்சள் தடவை. அங்க பாத்தீங்களா வச்சாங்க சீப்பு கண்ணாடி எல்லாம் கொடுத்து உங்களை அன்னைக்கே ஆர்டிஸ்டா மாத்திட்டாங்க. ஆமா ஆமா. அதே மாதிரி பத்திரிக்கை படிப்பாங்க அப்பதான். அதான் அப்பதான் பத்திரிக்கை படிப்பாங்க. மறுபடியும் ரீகன்ஃபார்ம். டவுட் வரக்கூடாது. ஆமா, டவுட். தாலி கட்டுறதுக்கு 1/2 மணி நேரம் முன்னாடியா? இல்ல, ஆமா. அதுக்கப்புறம் தான் மறுபடியும் குளிச்சிட்டு மறுபடியும் ட்ரெஸ் பண்ணி அந்த கல்யாண ட்ரெஸ் ரெடி பண்ணிக்கிறது. இது வந்து என்னன்னா தாய் மாமன், இவங்களோட தாய் மாமன் 4 பேர் இருக்காங்க. அவங்க தான் வந்து அந்த ஒரு பெரிய கூடலை உட்கார வச்சு கையில இந்த இளநீரா இந்த தேங்காய் அதை கொண்டு போய் அவங்க தான் தூக்கி உட்கார வைக்கணும், பக்கத்துல உட்கார வைக்கணும். அவங்க தாய் மாமனுங்க 4 பேர். நீங்க ரொம்ப சின்ன பையனா இருக்கீங்க இல்லையா? ஆமா ஆமா ஆமா. அது என்னன்னா இல்ல ரொம்ப சின்ன பையன். இப்பதான் நான் கொஞ்சம் சாஃப்டா இருக்கு. அப்போ வந்து கொஞ்சம் ரஃப்பா இருப்பேன் நான். இல்லைங்க, இப்பதான் சாஃப்டா. அப்படியா? இல்ல அப்ப பாடி பில்டர் மாதிரி இருப்பாங்க. அப்போ வந்து நான் பாடி பில்டிங் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் நானு. அப்ப மீச இல்லாதனால சின்ன பையனாட்ட இருக்கேன். சின்ன பையன் மேபி தட்ஸ் ரைட். அதான். அண்ட் இது என்னது, என்ன கட்டறீங்களா என்னது? அது வந்து என்னன்னா அது முக்கியமான போட்டோ. அப்பதான் என் வைஃபோட ஃபர்ஸ்ட் டச். அடடடடடா. அந்த ஒரு இந்த சணல் கயிறடா இருக்கும். சணல் கயிறுல கட்டுவீங்களா? சணல் கயிறு அந்த தேங்காய் நார்ல கட்டணும். அதை வந்து இடுப்புல கட்டணும். இதுவும் அப்படிதான் பெரியவங்க இன்டிமேசி கிரியேட் பண்றதுக்காக தான் அந்த இடுப்புல கட்டும். அப்பதான் ஒரு ஸ்மைல், ஒரு டச், ஒரு ஷாக் அதெல்லாமே. ஓகே, சோ தட் இஸ் தி ஃபர்ஸ்ட் இது. பட் அதுக்கு ஏதாவது பர்టిక్యులர் ரீசன் இருக்கா? மாட்னியாமா அப்படினு சிம்பாலிக்கா காட்டுறீங்களா? தெரியாது.
இல்ல 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 ஓகே இல்ல கேட்டுக்கிட்டேன். பட் அது ஒரு பர்టిక్యులர் அந்த சடங்குக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கா ஸ்பெசிஃபிக்கலி? நான் இது கண்டிப்பா பார்த்தது கிடையாது. கண்டிப்பா இருக்கு. இருக்கும் பட் அதெல்லாம் எங்க பசங்க கல்யாணம் எல்லாம் வரும்போது தெரிஞ்சுக்கிறோம். தெரிஞ்சுக்கிறீங்க. ஓகே ரைட். அண்ட் தென் இந்த மாங்கல்யம் கட்டுறது எப்படி உங்களுக்கு? அதான் எங்க இருந்து 2 தாலி கட்டுவாங்க. 2 தாலி கட்டுவீங்க. அதுவும் இல்லாம பாருங்க அந்த போட்டோ பாருங்க. அந்த ஜீலக்கர்ரா அப்படின்னா என்னது தமிழ்ல? நானே கேக்குறேன். ஜீரகம் வெல்லம். ஜீரகம் வெல்லம். வெல்லம். இதுதான் முகூர்த்தம். இதுதான் மெயின். தாலி கட்டுறது மெயின் கிடையாது. முகூர்த்தம் அப்படின்றது வந்து அந்த ஜீரகம் வெல்லம் வெத்தலையில வச்சு 2 மிக்ஸ் பண்ணி அது வரைக்கும் திரை இருக்கும், நடுவில் 2 பேர் திரை இருக்கும். ஆமா ஆமா. அது வரைக்கும் நாங்க பாத்துக்க மாட்டோம். அது வச்ச அப்புறம் தான் ஒரு 3-4 மினிட்ஸ் அப்படியே இருக்கணும். அதுக்கப்புறம் தான் தரை எடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் பக்கத்துல உட்கார வைப்பாங்க. எடுத்த உடனே எப்படி சிரிச்சீங்க ஒருத்தரை பார்த்து? தூக்கம் ரொம்ப தூக்கம் ரொம்ப தூக்கம் இருந்தது. ஓகே. ஆமா. சோ அதுக்கப்புறம் பக்கத்துல உட்கார வைக்கிறீங்க. அதுக்கப்புறம் தாலி கட்டுறதெல்லாம். சோ மெயின் முகூர்த்தம் அதுதான். ஓகே. அந்த வெள்ளம் அந்த விக்கிறதா அது மெயின் முகூர்த்தம். ஆல்ரைட். அதே மாதிரி தாலி வந்து நாங்க 2 தாலி கட்டுவோம். ஒரு தாலி கட்டிட்டு மறுபடியும் இன்னொரு தாலி கட்டுவோம். எதுக்கு அது 2 தாலி யூசுவலா? தாலியால ரெண்டும் ஒன்னொன்னா செப்பரேட் இருக்கும். ரெண்டும் இருக்கும். இந்த 2 இது அம்மா இருக்கு வீட்ல இருந்து ஒன்னு வரும், அப்பா வீட்ல இருந்து மாமியார் வீட்ல இருந்து ஒன்னு வரும். அப்படியே செப்பரேட். அதுக்கப்புறம் 16th டேவா சேர்ப்பாங்க. 16th டே அது வந்து சேர்த்து அந்த மணி அதெல்லாம் பூசல் நல்ல பூசல் அந்த மணி கருப்பு மணி அதெல்லாம் போட்டு இது பண்ணி மறுபடியும் எல்லாத்தையும் சேர்த்து அதான் தாலி பிரிச்சு கோக்குறதுன்றவாங்க. பட் நீங்க அது ரெண்டுத்தையும் சேர்த்து கட்டுறாங்க. ஓகே. தனித்தனியா கட்டி அதுக்கப்புறம் 16th டே நாங்க சேர்த்து கட்டுவீங்க. வெரி நைஸ். இது எங்க ஃபேமிலி போட்டோ. அம்மா அப்பா அக்கா புருஷன் அப்புறம் எங்க அண்ணா. நைஸ் பிக் ஃபேமிலி இல்லையா உங்களுக்கு? அண்ணி. ஆமா. உங்க யூசுவலா வந்து ஹிந்தில சொல்லுவாங்க சாலி ஆதி கர்வாலின்னுவாங்க. அதாவது இல்ல நானே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். மனைவிக்கு கூட பிறந்த தங்கச்சிங்க அக்காங்க இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்து ஹாஃப் வைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க ஹிந்தில. அத கண்ணத்தை கிள்ளிலாம் மாப்பிள்ளைய சொல்லுவாங்க சாலி ஆதி கர்வாலி அப்படின்னு. மரதல் அப்படினுவாங்க தெலுங்குல. மச்சின்சின்னு நாங்க தமிழ்ல. சோ உங்களுடைய அந்த 6 மச்சின்சிங்கள உங்களுக்கு ஃபேவரட் மச்சின்சி எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருந்தேன். நான் பார்த்தேன், ஆஹா இவளே இவ்வளவு அழகா இருக்கல, மச்சின்சி நல்லா அழகா இருப்பா பார்த்தேன். ஆனா என் வைஃப் தான் எல்லாரோட அழகு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லுமே, நிச்சயதார்த்தம் அதுக்கெல்லாம் வரல அவங்கள யாருமே வரல, சிஸ்டர்ஸ் யாருமே வரல. வெறும் உங்க அம்மா அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க. சரி பாக்கிறதுக்கு வந்தோம் அன்னைக்கு அன்னைக்கே முடிஞ்சிருச்சு. இல்ல உங்களை பார்த்தா டவுட் வந்திருக்கும், மிச்ச 3 பொண்ணுங்கள கூட கன்ஃபியூஸ் ஆயிடுங்க. அவங்க பெரியவங்க கிட்ட பேசியாச்சு, அதெல்லாம் பேசியாச்சு. அம்மா சொல்லிருக்க மாட்டாங்க. சோ 6 பொண்ணுங்க வரல. நாங்க மேரேஜ்க்கு நாங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்றோம் அவங்க வரணும். ஜெகதல்பூர்ல இருந்து அப்ப ட்ரெயின் ரொம்ப லாங், ஷார்ட்கட் இருக்கு பஸ்ல, ராஜமன்றி வழியா இருக்கு. அங்க ராஜமன்றில அப்படியே நிக்கிறோம், வருவாங்க 3 பேர் மச்சிச்சு பார்க்கலாம். அப்புறம் பார்த்தா இந்த மார்னிங்ல இருந்து இந்த பில்டிங் வேலை எல்லாம் பண்ணிட்டு வீட்டுக்கு போவாங்க பாத்தீங்களா, எல்லாம் அழுக்கோட, ஃபுல் அழுக்கோட. அது அப்படி வந்தாங்க. இவளே நான் ரெகக்னைஸ் பண்ணல. அந்த பஸ், ஒரு பஸ் இருக்கு, ஒரு சின்ன பஸ், ஒரு 300 கிலோமீட்டர்ஸ், பயங்கர தூசு, ஃபுல்லா அந்த தூசோட வந்து நிக்கிறாங்க ரோட்ல வந்து. அதனால அங்கேயே அந்த வைசாக் போயிட்டு இங்க வரணும். பட் கொஞ்சம் ஷார்ட் கட்னால இப்படி வந்தாங்க. அப்புறம் ஒண்ணும் தெரியல, இவளே தெரியல எனக்கு. அதுக்கப்புறம் போய் குளிச்சு போயிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தேன், கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் கம்மி தான் எனக்கு எதிர்பார்த்ததோட. அதனால எப்பவுமே கடவுள் வந்து மனைவியை தான் அழகா படைப்பாங்கன்றதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, வெரி நைஸ். ஸோ ஃபைனலி ஒரு அழகான திருமணம் ஆச்சு. உங்களுடைய குழந்தைகள், நீங்க உங்களுடைய சீரியல் டெலிகாஸ்ட் ஆன முதல் நாள் தான் என்னைக்கு டெலிகாஸ்ட் ஆச்சோ அன்னைக்கு தான் உங்க பொண்ணு பிறந்தா. ஸோ முதல் குழந்தை எந்த வருஷம் பிறந்தா? 1997 எனக்கு ஆச்சு. 1998 செப்டம்பர் 25 என் பையன் பிறந்தான். செப்டம்பர் 25 98ல அவர். அண்ட் பொண்ணு 2000 ஜூன் 20th. ஜூன் 20th. வெரி நைஸ். இதுல இன்னொரு விசேஷம் இருக்குன்னா, my son he shared my father's star and my daughter she shared my mother's star. விசாகா எங்க அப்பா விசாகா என் பையனுக்கு வந்தது. பொண்ணு அம்மா சிரவணம், திருவோணம் சொல்லுவாங்கல்ல, என் பொண்ணு சிரவணம். இது ஒரு அழகான ஒரு blessing. அது வெரி நைஸ். ஓகே, சோ உங்க குழந்தைகளுக்கும் ஆல்மோஸ்ட் 14 and 15 இயர்ஸ். ஆமா 16 பையன். ஆமா பையன் 10th இப்போ எக்ஸாம் ரெடி ஆயிட்டு இருக்காரு. மார்ச் 3rd ல இருந்து எக்ஸாம்ஸ். உங்க பொண்ணு வந்து 8th படிக்கிறாங்க. ஆமா, வெரி குட். சோ பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையா? ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி, பெரிய குடும்பம். எனக்கு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. எல்லாமே ஏன்னா எல்லா ஹெடேக்ஸும் நான் வெறும் சம்பாதிக்கணும், அவ்வளவுதான். அது மட்டும் பண்ணா போதும். மட்டும் நான் பார்த்தேன். ஏன்னா எனக்கு வந்து என்னால முடியாது. ஆக்சுவலா நம்ம மீடியா தெரியும், டென்ஷன் ஜாப் எல்லாம் இருக்கு. அதனால இந்த டென்ஷன் எனக்கு வேணாம், நீ பாத்துக்கோ. சோ எல்லாமே அவங்க தான் பாத்துப்பாங்க. படிப்பு எல்லாம் பாத்துக்கிறது, சமையல், வீடு பொறுப்பு எல்லாமே அவங்களுக்கு, சம்பாதிக்கிறது மட்டும் உங்களுக்கு. ரொம்ப ஈஸியான டீல் வச்சிருக்காரு அவர். நான் சம்பாதிச்சு கொடுக்குறேமா, குடும்பத்தை நீ பாத்துக்கோ அப்படின்னு ரொம்ப அழகா சொல்றாரு. ஏன்னா ஆக்சுவலா she is a teacher before marriage. அப்போ பக்கா டீச்சர் தான். டீச்சர். நான் அப்ப எனக்கு வேலை இல்ல,
இது நல்ல கவர்மெண்ட் ஜாப் சேர்க்கலாமா பார்த்தேன். அப்புறம் பார்த்தேன் வேணாம், நம்ம காசுக்காக பார்த்தோன்னா என்ன பார்த்துக்கலாம் இருக்க மாட்டாங்க. அப்புறம் பசங்களோட எஜுகேஷன் அவங்கள பார்த்துக்க அவங்களோட டிசிப்ளின் இதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு வேணாம், நான் கஷ்டப்பட்டு நான் சம்பாதிக்கிறேன், என்னால் முடியலன்னா அப்புறம் பார்த்துக்கலாம், நீ டீச்சர் அப்போ வேணா இது பண்ணி பிஎட்லாம் பண்ணி இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணேன். பட் கடவுள் இன்னும் அந்த வரைக்கும் கொடுக்கவும் கொடுக்க மாட்டாரு, கவலைப்படாதீங்க. காட் பிளஸ் யூ ஃபார் தட். பட் இவங்க சொல்ற மாதிரி எல்லாமே படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இவங்க பார்த்துக்கிறாங்க. நீங்க எந்த லெவல்ல இன்டர்ஃபியர் பண்ணுவீங்க ஃபேமிலியோட விஷயங்கள்? எனக்கு ஷூட்டிங் பிஸியா இருந்தா ஒன்றும் பார்த்துக்க மாட்டேன், தெரியவே தெரியாது. வருவேன் சாப்பிட தூங்க, நான் வரும்போது பசங்க தூங்கிடுவாங்க. ஷூட்டிங் இல்லைன்னா தான் அந்த இரிட்டேஷன், ஒர்க் இல்லை அந்த இரிட்டேஷன் எல்லாம் வருவேன். இன்னும் நீட்டு ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த நீட்னஸ் பார்ப்பேன். வீடு நீட்டா இருக்கணும். ஏன்னா மைண்ட் ரொம்ப டிஸ்டர்பா இருக்கும்போது வீடு நீட்டா இருந்தா கொஞ்சம் ரிலாக்ஸா இருப்பீங்க. வீடு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்ததுன்னா எனக்கு அப்போ ஸ்டார்ட் ஆகும் இரிட்டேஷன். அப்பதான் பசங்க அவன் வீடியோ கேம் விளையாடுவான், இல்லை விளையாட போவான், படிக்க மாட்டான், காத்தால அப்சர்வ் பண்ணுவேன், திட்டுவேன், சில வாட்டி கொஞ்சம் அடிப்பேன். அப்பதான் டென்ஷன் வரும். அப்பதான் டென்ஷன். நீங்க வேலையில இருந்தாதான் எல்லாருக்குமே வீட்ல நிம்மதி. எல்லாரும் அதான் எதிர்பார்ப்பாங்க. ஓகே, ஃபேண்டாஸ்டிக். சோ கணவர் மனைவி உங்களுடைய அழகான சிறிய குடும்பம், அழகான விஷயங்கள் இருக்கும்போது 16 ஆண்டுகள் கணவர் மனைவியாக நண்பர்களாக நீங்க வாழ்ந்திருக்கீங்க. சோ உங்க மனைவி பத்தி உங்களுக்கு எத்தனை விஷயங்கள் தெரியும், உங்க மனைவிக்கு உங்களை பத்தி எத்தனை விஷயங்கள் தெரியும் அப்படின்றது இப்போ இருக்க போற ஒரு கம்பேட்டபிலிட்டி டெஸ்ட் வச்சு நாங்க தெரிஞ்சுக்க போறோம். ஓகேங்களா? சோ கேள்விகளுக்கு ரெடிங்களா? ஓகே. நீங்க வந்து அந்த டைம்ல ஆல்ரெடி பெற்றோர்களுக்கு நிறைய செலவு வச்சுட்டீங்க அப்படின்னு உங்களால ஹனிமூனுக்கு போக முடியல, ஒரு சின்ன வருத்தம் இருக்கும். 16 ஆண்டுகள் இருந்தாலும் காதல் எப்பவுமே அந்த திருமணத்துல இருக்கும். அதனால நம்ம வீட்டு கல்யாணம் சார்பாக உங்களுக்கு ஒரு ஹனிமூன் பேக்கேஜ் we'd like to gift you. So உங்களுக்காக ஸ்டர்லிங் ஹாலிடேஸ் வழங்கும் ஒரு ஸ்பெஷல் gift இருக்கு, வாங்க. Thank you very much. Okay. யார் ஸ்பான்சர்ஸ்? உங்களுடைய ஹனிமூனுக்காக ஸ்டர்லிங் ஹாலிடேஸ் வழங்கும் 3 days and 2 nights உடைய ஒரு ஸ்பெஷல் ஹாலிடே. Thank you. So உங்களுக்கு பிடித்த ஒரு லொகேஷன்ல உங்களுக்கு பிடித்த மாதிரி ஒரு ஹாலிடே உங்களுடைய ஹனிமூனுக்காக. Very surprising. Congratulations. Thank you very much. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக். இது சரவணா ஸ்டோர்ஸ் தங்க நகை மாளிகை வழங்கும் நம்ம வீட்டு கல்யாணம், பவர்ட் பை கார்டியோ லைஃப் பெர்ஃபெக்ட் ஹேர். வெரி ஸ்வீட்டான கப்பலுங்க, வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், எந்த பொய்யுமே கிடையாது, எல்லாமே ஆனஸ்டி தான் அப்படின்னு கேள்விப்பட்டோம். பட் உங்களுடைய வாழ்க்கையில் பல உண்மைகள் நடந்திருக்கு. எந்த அளவுக்கு நீங்க ஒருத்தர்கிட்ட உண்மையா இருக்கீங்க, கம்பேட்டபிலிட்டி எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத பார்க்கறதுக்காக தான் இந்த சுற்று. ஸோ கணவரை சில கேள்விகள், மனைவி சில கேள்விகள் ஆல்ரெடி கேட்டிருக்கோம். கிராஸ் செக் பண்ணும்போது எந்த அளவுக்கு அவங்க கம்பேட்டபிலிட்டி இருக்குது அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ முதல்ல யார் கேட்கலாம்? மேடம் கேட்கலாமா, உங்களுக்கு கேட்கலாமா? நீங்களே சொல்லுங்க. இதெல்லாம் கரெக்டா சொல்லுவீங்களா? லேடிஸ் ஃபர்ஸ்ட். உங்களை சில கேள்விகள் கேட்க போறோம். உங்க கணவர் ஆல்ரெடி பதில் சொல்லியிருக்காரு இதுக்கு. அந்த பதிலும் உங்க பதிலும் மேட்ச் ஆகுதா அப்படின்றது பார்க்க போறோம். ஓகேங்களா? உங்க ஹஸ்பண்ட் டென்ஷன் ஆனா என்ன பண்ணுவாரு? நல்லா யோசிச்சு கரெக்ட்டா உண்மையா சொல்லு. ஆமா, உண்மையை மட்டும் சொல்லுங்க, அப்பதான் மார்க் வரும். ரொம்ப கத்துவாரு. நல்லா கத்துவாருங்களா? எப்படி கத்துவாரு? செம்மையா கத்துவீங்களா சார்? பயங்கரமா கத்துவேன். ரொம்ப கூல். ஆனா கோவம் வந்தா மட்டும் அப்படியே பஜரியா மாறிடுவீங்க. பயங்கரமா. ஆமா, அது ஷூட்டிங் ஸ்பாட்டா இருந்தாலும் சரி, வீட்டா இருந்தாலும் சரி, பயங்கரமா கத்திடுவீங்க. உங்க ஹஸ்பண்டுக்கு உங்ககிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் எது, சமையலை தவிர? வீட்ல என்ன சொல்லணும்னா ஓர்ப்பு. ஓர்ப்பு மீன்ஸ் பேஷன்ஸ். பேஷன்ஸா? பட் உங்க கணவர் வேற என்ன சொல்லிருக்காரு? ட்விஸ்ட்லாம் பண்ணுவாங்க. அது உனக்கு புரிஞ்சது நீ சொல்லலையே, அவ்வளவுதான். பட் கரெக்ட், நீங்க சாந்தியா இருக்கிறது, அதாவது ரொம்ப குவைட்டா பேஷண்டா காமா இருக்கிறது அப்படின்றது ஒண்ணு. பட் அவர் சொன்னது வந்து வெரி அட்ஜஸ்டபிள். உங்களுக்கு எந்த ஒரு சுச்சுவேஷன் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போவீங்க, கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஐ திங்க் கிட்டத்தட்ட அது ஒரே ஒரு விஷயம் தான், அதனால நான் மாற்றி சொல்ல மாட்டேன். இட்ஸ் ஃபைன். ஓகே, உங்கள் ஹஸ்பண்டோடைய ட்ரீம் ரோல் என்னது? இந்த மாதிரி ஒரு கேரக்டரில் நடிக்கணும் அப்படின்னா அது என்ன கேரக்டராக இருக்கும்? பிச்சைக்காரி கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். பிச்சைக்கார கேரக்டரா? இல்ல, சம்திங் டிஃபரண்ட். அந்த மாதிரி இப்ப சூர்யா சார்லாம் பண்ண இது மாதிரி அந்த ஹஜ் பேக், அப்புறம் மென்டல் ரிட்டார்ட், கமல்ஹாசன் பண்ணுவார் பாருங்க, டிஃபரெண்ட் அந்த மாதிரி அவருக்கு ரொம்ப பிடிக்கும். பிச்சைக்காரன் ரொம்ப டிஃபரெண்ட். அது இன்னொரு சான்ஸ் தரேன் உங்களுக்கு. பிச்சைக்காரன் தவிர வேற ஒரு கேரக்டர் என்னவாக இருக்கும்? அது நீங்க கொஞ்சம் क्वेश्चन மாத்தி சொன்னா கரெக்ட்டா வந்துரும் ஆன்சர். இவ்வளவு பேசுறாரு, அதுல தான் க்ளூவே இருக்கு. இல்ல எது இருந்தாலும் ட்விஸ்ட் பண்ணி பேசுறாரு பாருங்க. லா பாயிண்டட் பேசுறாரு அவரு. இவரே எடுத்து கொடுக்குறாரு வேற. ஏன் சொல்லிடுங்களே நேரா லாயர்னு. லாயர் என்ற கேரக்டர் தான் அவர் ட்ரீம் ரோல்னு நினைச்சாரு. பட் மேடம் வந்து டப்புன்னு சொன்னாங்க பிச்சைக்காரன் கேரக்டர் தான். நீங்க எப்படி கேக்குனா இது வரைக்கும் உங்க சார் நான் கேக்குறேன், கேளுங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन. ஓகே, உங்க ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து நீங்க வெளியில போகணும்னு ரொம்ப நாளா ஆசைப்படுற ஒரு இடம்னா அது எது? எங்க போகணும்னு உங்களுக்கு ஆசை?
அவருக்கே ஆசை இருக்கு அண்டமான் போகணும்னு சொல்லி. இல்ல நீங்க போகணும்னு ஆசைப்படுற இடம் ஏதோ சொல்றாங்க, சொல்ல விடுங்களேன். சொல்லுங்க. கம்மா இருங்க நீங்க. அவர் சொன்னார் அது வைத்து மாதிரி அண்டமான் போகணும். ஆண்டமான்ஸ்ன்றது சரியான பதில். ஸோ ஆண்டமான்ஸ் அப்படின்றது ஸ்பாட் ஆன் கண்டுபிடிச்சிருக்கீங்க. சூப்பருங்க, வெரி நைஸ். ரொம்ப நேரம் பிளான் பண்ணோம். ரொம்ப நாளா இது வந்துருச்சு. உங்களுக்கு தான் ஹனிமூன் பேக்கேஜே கொடுத்துருக்கோமே. அவங்க போன அவ தான் சொல்ல மாட்டான், இங்க போகணும் இங்க போகணும் எனக்கு அந்த நகை வாங்கினேன், அதெல்லாம் எந்த ஒரு இது எதிர்பார்ப்புகளுமே இல்ல கிடையாது. ஆமா, வெரி நைஸ், வெரி ஸ்வீட். ஆல்ரைட், உங்க ஹஸ்பண்ட் கூட நீங்க எதுக்காக நிறைய சண்டை போடுவீங்க? சும்மா சும்மா கோவம் ஒரு வாட்டி வந்துடும். கோவம் தான் நான் இதுக்கு அவ்வளோ கோவம், ஹெல்த் கெட்டு போயிடும் சொல்லிட்டு. ஹெல்த் கெட்டு போயிடும் அப்படின்றத உங்களோட மிக பெரிய கவலை. அதுவும் கோவம்னால அவரோட ஹெல்த் கெட்டு போயிடும் அப்படின்றத உங்களுக்கு கவலை. சூப்பருங்க. 5 கேள்விகளுக்குமே மிக சரியான பதில் எக்ஸப்ட் தட் லாயர். அதனால 4 மதிப்பெண்கள் வாங்கிருக்கீங்க. இது வரைக்கும் உங்க புருஷன் பண்ணாத கேரக்டர் எது அப்படின்னு சொன்னா சொல்லிருப்பாங்க. எனக்கு கேள்வி அப்படி கொடுக்கல, நான் இப்படி தான் கேட்பேன். இப்போ உங்களை கேட்கறேன், வண்டியா பதில் சொல்லுங்க. சரி வாங்க. ரெடிங்களா? உங்க மனைவி உங்களுக்காக கத்துக்கிட்டு செஞ்ச சமையல்ல முதல் டிஷ் எது? அவியல். முதல் டிஷ்ஷா? நீங்க சொன்னது கரெக்ட். அவியல் அப்படின்றது ஆமா ஆமா அவியல். என்ன செஞ்சாங்க? ஆமா அவியல். நீங்க இத ஃபர்ஸ்ட் மென்ஷன் வேற பண்ணீங்க இல்லையா? அவியலும் கத்துக்கிட்டு செஞ்சாங்க அப்படினீங்க. ஓகே, உங்க வைஃப் உடைய லென்ஸ் உடைய பவர் என்ன? தெரியாதுங்க. சும்மா கெஸ் பண்ணுங்க. எனக்கு தெரியாது. என்னோட பனியன் சைஸ் என்ன, ஷர்ட் சைஸ் என்ன எனக்கு ஒண்ணுமே தெரியாது. பவர் சைஸ்ல frankly பவர் சைஸ் தெரியாது. ஆனா கம்மி தான் இருக்கு. பவருக்கு சைஸ்லாம் கிடையாது. இல்ல பவருக்கு எது சைஸ் நான் யோசிச்சேன். ப்ளஸ்ஸா மைனஸா பவரா அப்படினு கேக்குறீங்க. கொஞ்சம் மைனஸ் இருக்கு நினைக்கிறேன். மைனஸ் தான். மைனஸ். ரைட், விட்டுருங்க. அவங்களுடைய பவர் -2. -2. ஒரு கண்ணுல -2, இன்னொரு கண்ணுல -2.25. பாருங்க, உங்க மனைவி பத்தி எனக்கு எவ்வளவு தெரியுது உங்களுக்கு தெரியல. நெக்ஸ்ட் क्वेश्चन. உங்க வைஃப்க்கு ரொம்ப திரைப்படங்கள் பார்க்கணும்னா எந்த திரைப்படங்கள் அதிகமாக பார்ப்பாங்க? தெலுங்கு ஃபிலிம்ஸ், ஹிந்தி ஃபிலிம்ஸ், தமிழ் ஃபிலிம்ஸ்? ஹிந்தி. அது கழுத்து செஞ்சிட்டே சொல்றீங்களா? ஹிந்தி வீட்ல போனாவே ஹிந்தி தான். ஹிந்தி ஃபிலிம்ஸ். ஆமா, அவங்க வீட்ல ரிலேஷன் தான் ஹிந்தி தான். வீட்ல உள்ள போனாவே ஹிந்தி. ஏன் சீரியலும் பார்க்க மாட்டாங்க. ஐயா நீ பார்க்கல, மறந்துட்டாங்க ஹிந்தி சேனல் போட்டு. ஓகே, உங்க வைஃப்க்கு நீங்க நடிச்சதுலயே ரொம்ப பிடித்த ரோல் எது? ஏசி துரை. ஏசி துரை, போலீஸ் இன்ஸ்பெக்டர். போலீஸ் இன்ஸ்பெக்டர். சூப்பருங்க. அண்ட் லாஸ்ட் क्वेश्चन. உங்க வைஃப் டென்ஷன் ஆனா நீங்க அவங்களுக்கு எப்படி கூல் பண்ணுவீங்க? அதான் அவங்க இது யோசிச்சு நிதானமா பதில் சொல்லுங்க. அது ஸ்பான்டேனியஸா வரணுங்க, யோசிச்சு அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஸ்பான்டேனியஸா வரணும், அதுதான் கரெக்டா. ஸ்பான்டேனியஸா வாந்தி தாங்க வரும், பதில்லாம் யோசிச்சு தான் சொல்லணும். நான் கரெக்டாக நான் தூங்கும் போது தான் நான் கொஞ்சம் கூல் பண்ணுவேன். நான் அவங்க சோகம் உட்காந்துருப்பாங்க, அப்புறம் கொஞ்சம் ஏன் கோவம் எல்லாம் கொஞ்சம் பேசி. பட் உங்க மனைவி டென்ஷனாக இருக்கும்போது நீங்க அவங்களுக்கு எப்படி கூல் பண்ணுவீங்கன்னு சொன்னதுக்கு அவங்க என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா? கெஸ் பண்ணுங்க. ரொம்ப ஸ்ட்ரேஞ்சான ஒரு விஷயம் சொன்னாங்க அவங்க. அவங்க இது பண்ணும்போது நான் என்ன பண்ணுவேன்னா, எப்படி கூல் பண்ணுவேன். நிறைய வாட்டி நான் சண்டை போட்டு தான் அவங்க அததான் சொன்னாங்க. அவர் கத்த ஆரம்பிச்சிருவாருங்க. அவர் கத்த ஆரம்பிச்சோட நான் கூல் டவுன் ஆயிடுவேன். நானு நிறைய வாட்டி நான் சண்டை போட்டு தான் அவங்க என்ன கூல் பண்ணுவாங்க. ஆமா, அவங்க சொன்னது அதான். நான் டென்ஷனா இருந்தேன்னா உடனே அவர் கத்த ஆரம்பிச்சிருவாரு. அந்த ஆள் கத்துறதெல்லாம் என்னால தாங்க முடியாது, அதான் நான் கம்முன்னு ஆயிடுவேன் அப்படின்ட்டாங்க. ஸோ மனைவியை கூல் டவுன் பண்றதுக்கு ஒரு ரொம்ப புதுமையான வித்தியாசமான ஐடியானா கணவர்கள் கத்த ஆரம்பிச்சிடணும். கத்த ஆரம்பிச்சோன்னா மனைவி ஆட்டோமேட்டிக் கூல் டவுன் ஆயிடும் அப்படின்ற இவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி. வெரி குட். பட் ஆனஸ்ட்லி பார்க்க போனா கணவர் மனைவி 2 பேருமே பாத்தீங்கன்னா 4-on-5 வாங்கிருக்கீங்க, which is brilliant. ஒரு 16 ஆண்டுகளுடைய ரிலேஷன்ஷிப். ஒருத்தருக்கு நல்லா கங்க்ராச்சுலேட் பண்ணிக்கிறீங்க. ஆமா, 16 இயர்ஸ் நாங்க வாழ்ந்துருக்கோம்ல. சூப்பர். சோ இந்த மாதிரி ஒரு பிரஷியஸ் மொமெண்ட். ஏன்னா நிறைய பேர் வந்து 16, 35 ஆண்டுகள், 40 ஆண்டுகள், 50 ஆண்டுகள்னு ஒன்றா வாழ்ந்ததுக்கு பிறகு கூட நீங்க சொன்ன மாதிரி லென்ஸ் பவர் மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை மிஸ் பண்ணிடுறாங்க. பட் இந்த மாதிரி நான் வந்து என்னன்னா unnecessary things எல்லாம் நான் மண்டலே ஏத்திக்க மாட்டேன். இது வைஃபோட லென்ஸ் பவர் வந்து unnecessary things. இந்த மாதிரி என்னையே அவ பாத்துக்கறாங்க, கண்ணா பாத்துக்கறா. அப்புறம் நான் அதனால அவளை எவ்வளவு டென்ஷன் கொடுக்குறீங்க பாருங்க. -2ல இருக்குது உங்களுக்கு கண்ணா பாத்துக்கறதால. அப்பல இருந்து ஏட்ல அப்படியே அப்படிதான் ஸ்டாண்டர்டா பேர். நான் தான் அவனை திட்டுவேன், கண்ணாடி போட்டு பாரு, கண்ணாடி போடுவா, டிவி போடுவா, இது பண்ணுவாங்க, கண்ணாடி போட்டு. நான் தான் சில விஷயங்கள் கேரக்டர். இந்த ஹெல்த் விஷயம்லாம் நான் புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்களா? நிறைய பேர் புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்களே. இப்படிப்பட்ட நல்லவர இப்படி நாங்க போட்டோ எடுத்து கண்ணுல ஒத்திக்கணும்ன்றதுக்காக can we have the camera please? ஓகே, a very sweet couple. இந்த precious moments உங்க வாழ்க்கையில இருக்கணும். இன்னைக்கு உங்களுடைய பார்ட்டிசிபேஷன் எங்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி கொடுத்திருக்குது அப்படின்றது we'd like to give you as a picture. So 2 பேரும் நல்ல க்ளோஸா ஹஸ்பண்ட் வைஃப் மாதிரி அப்படியே உங்க அன்பை பிழிஞ்சு காட்டுங்க. இல்ல க்ளோஸா ஹஸ்பண்ட் வைஃப் மாதிரி அப்படி சொல்ல வரலங்க. எக்ஸ்ட்ரா லவ் காட்டுங்கன்னு சொன்னா கேமராக்கு முன்னாடி இவ்வளவு க்ளோஸா வர முடியும். ஐயோ ரொம்ப டேஞ்சரஸா இருக்கீங்க நீங்க. ஓகே, சோ நைஸ் ஸ்மைல் ப்ளீஸ். So here's a beautiful picture. இன்னைக்கான precious moment
என்னைக்குமே உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்க வேண்டும் and உங்களுடைய திருமணம் நம்ம வீட்டு கல்யாணத்துல ஃபீச்சர் பண்ணுச்சு அப்படின்றது. ஆல்ரைட், ஸோ இந்த மாதிரி ஒரு மொமெண்ட் வந்து இப்போ மட்டும் தானே, ஃபியூச்சர்ல எப்படி செட் ஆகும், எங்களுக்கு அப்பப்போ ப்ரெஷஸ் மொமெண்ட்ஸ் இருக்குமே, எப்படி கேப்சர் பண்ணதுன்னு யோசிக்காதீங்க. உங்களுக்காக ஃபியூஜி ஃபிலிம் வழங்கும் இன்ஸ்டாக்ஸ் ஒரு சின்ன கிஃப்ட் நம்ம வீட்டு கல்யாணம் டீமின் சார்பாக. திஸ் இஸ் ஃபார் போத் ஆஃப் யூ. இன்னும் பல ப்ரெஷஸ் மொமெண்ட்ஸ் உங்க குழந்தைகள் கூட நீங்க எடுத்துக்கிட்டே இருக்கணும் அண்ட் ஆஃப் கோர்ஸ் அந்த போட்டோஸ் இன்ஸ்டன்ட்டா நீங்க பார்க்கணுன்றதுக்காக தான் ஃபியூஜி ஃபிலிமோட இன்ஸ்டாக்ஸ் கேமரா உங்களுக்காக ஒரு கிஃப்டாக. தேங்க்யூ. ஆல்ரைட், உங்க வைஃப் கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடித்த விஷயம் அப்படின்னு எது சொல்வீங்க? கண்டிப்பா வெரி அட்ஜஸ்டபிள், ரொம்ப சாந்தம், புரிஞ்சுக்கப்பா நம்ம என்ன பொசிஷனில் இருக்கோம், என்ன சுச்சுவேஷனில் இருக்கோம், நம்ம இது பேசினா இல்லை எல்லாம் புரிஞ்சுப்பா. அவள் எதனால கோவம் வந்திருக்கு, எதனால இப்படி இருக்காரு, எல்லாமே புரிஞ்சுப்பா. ஏன்னா அவங்களோட அம்மாவோட ப்ராட்டப் அது மாதிரிங்க. கண்டிப்பாக கரெக்டாக வளர்த்தாங்க. கடினமான நிலைகளில் குழந்தைங்க அப்பா இறந்த அப்புறம் அவங்க அம்மா கஷ்டப்பட்டு வளர்த்து சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் சண்டை போட்டு டைவர்ஸ்லாம் பண்ணா இவங்களுக்கு நம்ம லைஃப்ல அவங்க அம்மா அவங்களாம் எப்படி நல்லா அவங்க அம்மாவுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லுவேன். ஏன்னா 7 பொண்ணுகளையும் ரொம்ப கரெக்டா வளர்த்துருக்காங்க. 7 பொண்ணுங்களுக்கும் திருமணம் ஆயிடுச்சா? ஆமா ஆமா. வெரி நைஸ். ஓகே, சோ நீங்க சொல்லுங்க, இவர்கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடித்த விஷயம் எது? யோசிக்கிறதுல எனக்கு டவுட் வருது. அவருடைய அழகா, அவருடைய கண்களா? நிறைய இருக்கா. இல்ல இப்ப டாப் 5 விஷயங்கள்னா என்ன சொல்வீங்க? நிறையன்னு சொல்லிட்டீங்க, இப்ப வேற வழியில 5 விஷயமாவது நீங்க சொல்லி ஆகணும். 5 விஷயங்கள் என்னெல்லாம் சொல்வீங்க? நல்லா புரிஞ்சிருக்காருன்னு நான் என்ன சொல்றது, நல்லா புரிஞ்சுப்பாரு உங்களுக்கு உங்களுடைய தேவைகளை புரிஞ்சுக்கிறவரு. ஓகே, ரெண்டாவது ரொம்ப கோவம் வரும், அது உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? அது பிடிக்காது. அது பிடிக்காது. ஓகே, அவர்கிட்ட பிடிக்காத விஷயம் ஏதாவது சொல்லுங்க. கோவம் ஒண்ணு, வேற? கோவம்னா ஹிந்தியில சொல்லு, அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. ஹிந்தி நல்லா தெரியும் ஹிந்தி. சும்மா காசு கொடுத்துருவாரு. கேட்டா நான் ரொம்ப சீக்கிரம் நம்பிட்டு காசு கொடுப்பாரு, நீங்க கொடுக்க மாட்டேங்கிறாரு பாருங்க. இல்ல கொடுக்கலாமா அப்படின்னு கேட்க மாட்டேன், கேட்காம கொடுத்துருவீங்க. யார் சொல்லுவாங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன் அந்த யோசனை கொடுத்துருவாரு, உடனே ஹெல்ப் பண்ணிடுவாரு. சோ ஹெல்பிங் டெண்டன்சி ரொம்ப ஜாஸ்தி. பட் ஹெல்பிங்ன்றது நல்ல விஷயம் தான், ஆனா ரொம்ப ஓவரா பண்ணா கெட்ட விஷயம் ஆயிடுது. ஓகே, வெரி நைஸ். குழந்தைங்களோட ஃபியூச்சர் எப்படி சார்? இப்போ நாளைக்கு உங்களுடைய பையன் உங்களுடைய மகள் வந்து திருப்பி இந்த இண்டஸ்ட்ரியில வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா நீங்க என்ன சொல்லணும்னு அவங்களுக்கு என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? பசங்க வந்து ஆசைப்பட்டா கண்டிப்பா என்கரேஜ் பண்ணுவேன். பட் நானா வந்து ஐ வில் நாட் பிரஷர். என்னோட நீ ஆர்டிஸ்ட் ஆகணும், நீ ஆக்டர் ஆகணும், நீ டான்ஸ் ஆகணும் நான் பண்ணுவேன். ஏன்னா எங்க அப்பா வந்து என்ன படி எவ்வளவு பண்ணார். படிப்பு வந்ததா? வரல. இங்க எழுதி இருக்கு, வந்திருக்கு. அதே மாதிரி எனக்கு தெரியும் படிப்போட கஷ்டம் என்னன்னு. அதே மாதிரி அவங்களுக்கு என்ன இருக்கோ அதுல நான் என்கரேஜ் பண்ணுவேன் என்னால முடிஞ்ச அளவுக்கு. எப்படியாவது குழந்தைங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செஞ்சு கொடுத்துருவீங்க. ஆமா, அது ரொம்ப முக்கியம். பெற்றோர்கள் வந்து அவங்களுடைய ஆசைகளை குழந்தை மேல ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது ஒரு ரொம்ப அழகான விஷயம். விஷ் யூ போத் a very very happy married life. 16 ஆண்டுகள் ஆனாலும் அந்த the love, the romance, the happiness என்றென்றுமே இருக்க வேண்டும் அப்படின்றது தான் எங்களுடைய ஆசை, எங்களுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் நம்ம வீட்டு கல்யாணம் நிகழ்ச்சிக்கு வந்து எங்க கூட உங்களுடைய திருமணத்தோடைய அந்த சுவாரஸ்யமான சிம்பிள் ட்ரெடிஷனல் அழகான விஷயங்களை ஷேர் பண்ணதுக்காக தேங்க்யூ ஸோ மச் அண்ட் காட் பிளஸ். தேங்க்யூ வெரி மச் ஃபார் விஜய் டிவி ஆடியன்ஸ். உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த மாதிரி இன்னொரு கப்பல்ல கூடி சீக்கிரம் நம்ம அடுத்த வாரம் சந்திக்க போறோம். until then it's me Archana saying tata bye bye. இது சரவணா ஸ்டோர்ஸ் தங்க நகை மளிகை வழங்கும் நம்ம வீட்டு கல்யாணம், powered by Cardia Life Perfect Hair. ரொம்ப சாப்பாடு உங்களுக்கு பிடிக்கும், உணவுகள் ரொம்ப பிடிக்கும், அதுவும் அவங்க சமையல் மட்டும் இல்லாமல் வெளியில நல்லா சாப்பாடு கடையிலையும் உங்களுக்காக சுவாரஸ்யமான சாப்பாடு காத்துக்கிட்டு இருக்கு. 10,000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர் உங்களுக்காக. தேங்க்யூ. ஹேண்ட்போ ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் 5,000 ரூபாய் மதிப்புள்ள ஹோம் அப்ளையன்சஸ். smartshoppers.in வழங்கும் 5,000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் ஹேம்பர் அண்ட் எவரெஸ்ட் இன்ஸ்டன்ட் 3 லிட்டர் வாட்டர் ஹீட்டர்.